குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். ஸோ 10th இங்கிலீஷ்க்கான அஃபீஷியல் கோட் எக்ஸாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் செட் அது. ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். நம்ம சேனல் வந்து எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. டோன்ட் வரி, நான் இருக்கேன் உங்களுக்கு. ஸோ நம்ம கௌதம் மீடியா சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வரையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிப்போம். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் இந்த வருஷத்தை நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். அந்த லக்கி செட் நீங்கள் தான் கரெக்டாக நீங்கள் வர நேரம்னு பார்த்து கரெக்டாக நானும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணியிருப்பீங்க நம்புறேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ 14 மார்க் இருக்கும் பாரு ஃபஸ்ட் ஆல். ஓகேங்களா? ஸோ இந்த 14 மார்க்கை நீங்கள் எப்படி படிக்கணும்னு கேட்டிங்கன்னா புக் பேக்லேயே சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் இருக்கும். அண்ட் காம்பவுண்ட் வேர்டு, அப்ரிவியேஷன், கம்ப்ளீட் த ஃபாலோயிங், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ப்ளூரல் ஃபார்ம் எல்லாமே இருக்கும். புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கைடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கைடுக்கு லெசன் ஸ்டார்ட் ஆகாமல் இருக்கும் தெரியுமா? அதிலே பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதையும் படிச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ படிங்க. ஃபஸ்ட்டு 1 மார்க் பாருங்கள். இதில் எத்தனை புக் பேக் கேட்டுருக்காங்க, எத்தனை இன்டர்வியூ கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாமல் இருக்கும், தெரிஞ்ச மாதிரி இருக்கும். பாருங்கள், பார்த்துட்டிங்களா? ஃபஸ்ட்டு 6 பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்க. சினோனிம்ஸ் ஆன்டோனிம்ஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்து பாருங்கள் 8, 9, 10, 14 வரையும் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், அப்ரிவியேஷனு, கம்ப்ளீட் அப்ராக்சிமேட்டிவ் ஃப்ரேசல் வெர்பு, காம்பவுண்ட் வேர்டு, அப்ராக்சிமேட்டிவ் ப்ரிப்போசிஷன், அப்புறம் அப்ராக்சிமேட்டிவ் டென்ஸு, அண்ட் கடைசியாக அப்ராக்சிமேட்டிவ் லிங்கர் ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ். அது ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான 1 மார்க்ஸு. 1 மார்க் எடுத்தபடியே உங்களுக்கு 2 மார்க்ப்பா. ஸோ ஓகேவா? ஸோ 4 கொடுத்து 3 தான் போதுமானது. ஈஸியாக எழுதிடலாம். 1 சாய்ஸில் விட்டுருங்க. படித்து பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ 2 or 3 சென்டென்ஸ் நீங்கள் எழுதினா போதும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் அந்த கீவேர்டு இருந்தால் போதும். 2 எழுதினாலும் 2 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ அதை கீழே பாருங்கள், செக்ஷன் 2. அதுவும் அதே போல் தான். உங்களுக்கு போயம் அப்ரிசியேஷன்ஸ் 4 கொடுத்து 3 எழுதணும். அதில் 1 சாய்ஸில் விட்டலாம். 19 பாருங்கள். 19 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 20, 21, 22. ஓகேங்களா? அடுத்து செக்ஷன் 3 பாருங்கள். அது வந்து உங்களுக்கு கிராமர் 2 மார்க்ஸ். கிராமர் 2 மார்க்கில் கண்ணை மூடிட்டு பஞ்சுவேஷனும் ரீஅரேஞ்ச் ஃபாலோயிங் எழுதிருங்க. அது இல்லாமல் இன்னும் 1 மட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எதோ ஈஸியாக இருக்கும் அதை எழுதிக்கோங்க. மேக்ஸிமம் இன்டெரக்ட் ஸ்பீச், டேரக்ட் ஸ்பீச் எல்லாம் கடுப்பாக தான் இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து எதில் உங்களுக்கு மார்க் இருக்கோ அதில் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்து 28 பாருங்கள். ரோட் மேப்னா சொல்லவே தேவையில்லை, ஈஸியாக எழுதிருவீங்க. ரோட் மேப்பை போட்டிருக்காங்க. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் ரோட் மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்துச்சு, தப்பாக கேட்டிருந்தாங்க. அதனால் கிரேஸ் மார்க்ஸ் கொடுத்தாங்க. இந்த வருஷம் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அடுத்து செக்ஷன் 1 பாருங்கள். பார்ட் 3 செக்ஷன் 1 உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. ப்ரோஸ் 5 மார்க். 4 கொடுத்து நீங்கள் 2 எழுதணும். அது கீழே இருக்கிறது போயம் 5 மார்க்ஸ். ஓகேவா? அதே மாதிரி 4 கொடுத்து 2 எழுதணும். ஓகேவா? 29, 30, 31, 32 பாருங்கள். சிம்பிளாக தான் இருக்கும். கரெக்டாக 150 வேர்ட்ஸா? 150 வேர்ட்ஸ் நான் 120 வேர்ட்ஸ் எழுதினா போதும். 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. கரெக்டாக ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக எழுதுங்க. தமிழ் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் தான் ரொம்ப முக்கியமானது. ப்ரெசன்டேஷன் நீட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ செக்ஷன் 2 பாருங்கள். 33, 34, 35 எழுதிக்கோங்க. இந்த ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீமு, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்ட்ரேஷன் வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதை எழுதிக்கோங்க. அப்போ 33, 34, 36 இந்த 3ல் இதை 1 எழுதிக்கோங்க. ஓகேவா? ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள் செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3ல் கண்ணை மூடி நீங்கள் 37 எழுத வேணாம், 38 எழுதிக்கோங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க. அந்த பேராகிராஃப் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். அதை எடுத்து எதுனா போதும் உங்களுக்கு 5 மார்க். இதே போல் 8 மார்க்லேயும் 1 வரும். அதுவும் ஈஸி தான். சேம் இதே போல் தான். இது 1 மார்க் கேட்டுருக்காங்களா? 1 மார்க் ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காங்களா? அதுக்கு அவங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. 8 மார்க். ஸோ செக்ஷன் 4 பாருங்கள். உங்களுக்கான 5 மார்க்ஸ். ஸோ கண்ணை மூடிட்டு 39, 40 எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ 39 பேர் அட்வர்டைஸ்மெண்ட்டு, 40 பேர் லெட்டர் ரைட்டிங்கு. அப்புறம் 42 பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அந்த பிக்சர் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் எழுதினா போதும் உங்களுக்கு 5 மார்க்கு. அப்புறம் 43 உங்களுக்கான நோட் மேக்கிங். ஓகேவா? ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட் அந்த மாதிரி. ஸோ டோட்டலாக 4 5 மார்க் ஆச்சு. அவ்வளோ 20 மார்க் அசால்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அவ்வளோதான். இவ்வளோ சிம்பிள் தான். இவ்வளோ ஈஸி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஈஸி தான். ஈஸியாக நீங்கள் மார்க் எடுக்கலாம். ஸோ அடுத்து கடைசி பாட்டு பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டுக்கு முன்னாடி உங்களுக்கான போயம் இருக்குது. மெமரி போயம் எழுதிக்கோங்க. 1 2 தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கோட்டலை பொறுத்த வரைக்கும். அதை படித்து எழுதிக்கோங்க. உங்களுக்கு 5 மார்க்கு. ஆத்தர் பேர் எழுதிக்கோங்க. அடுத்து கடைசியாக பாருங்கள் இன்ஸ் டெவலப்பிங். ஓகேவா? 150 வேர்ட்ஸ் அதை டெவலப் பண்ணி எழுதணும். அதுக்கு 8 மார்க்கு சப்ளிமெண்ட்ரி. அடுத்து 47 பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அந்த பேராகிராஃப்லேயே இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? சேம் அதே போல் 5 மார்க்ஸ் இருக்கும்போது 8 மார்க் இருக்கணும். அதே தான் இது. ஸோ அதுக்கு ஆன்சர்ஸ் அந்த மேலேயே இருக்கும். அதை எடுத்து எழுதிக்கோங்க. 2 மார்க்னால ஒரு 3 லைன் எழுதுங்க. பார்த்தா எழுத போகிறீங்க, அப்படியே எழுதுங்க. ஸோ 8 மார்க் சோலையா. ஓகேவா? ஸோ பிலாம் போவேணா நீங்கள் அதே எழுதிக்கோங்க 47. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட்ப்பா. ஸோ நாளைக்கு மார்னிங் ஒரு ஷார்ப்பாக ஒரு 5 மணிக்கு வீடியோ பண்ணலாமா, 6 மணிக்கு வீடியோ பண்ணலாமா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங், ஏன்னா மார்னிங் நிறைய பேர் படிப்பீங்க இல்லையா? ஸோ மார்னிங்
எத்தனை மணிக்கு வீடியோ போதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் ஒரு வீடியோ வரும் அண்ட் ஈவினிங் ஒரு வீடியோ வரும். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் தெரிஞ்சுக்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டே இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே செலிபிரிட்டிஸ் தச்சுட்டு நினைக்கிறேன். விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.